ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 4 பேருக்கு தேவையான சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 2 துண்டு பட்டை, அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதக்கிறது தான் மெயின். பாதி பேர் வெங்காயம் வேகாமையே தக்காளி எல்லாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அது இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் இதுக்கு போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது தான் எந்த ஒரு டிஷ்ஷும் டேஸ்ட்டாக வரும். அவசர அவசரமாக செய்யக்கூடாது. தக்காளி மசியறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு விழுது போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி பண்ணுங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் வரும் இந்த தக்காளி சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதும் ஒரு 10 இலை போல் புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவர் வரும். போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க மிளகாத்தூள் போடும்போது, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும், இல்லை அடி பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு விழுது போடும் போதும் அப்படி தான் சிம்மில் வச்சு போட்டு நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று கூடி வர்றதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதும் அது எல்லாமே நல்லா சுண்டி வரும். அப்போ நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நாலு பேருக்கு தேவையான அளவு சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த மசாலாவில் போட்டு கிளற போகிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்ச சாதம் நல்லா ஆற வச்சுட்டு அதையும் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பிரியாணிக்கு எது நல்ல சைடிஷ்னால் வேக வச்ச முட்டை, தயிர் பச்சடி, அதை தான் நான் இந்த தக்காளி சாதத்துக்கும் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.